இந்த ஏகோவா ஈரே அதுக்கு என்ன அர்த்தம்னா, எபிரேய மொழியில அந்த ஏகோவா என்கிற வார்த்தைக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, யோத் ஏ வாவ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கையை பார் ஆணியை பார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆதி முதற்கொண்டு ஆதியிலே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரா. ஆமென். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரா. அல்லேலூயா. யோத்ஹே வாவ்ஹே அப்படின்ற எபிரேய பதம் அதற்கு சொல்லப்பட்டு. ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்லே சொல்லிடுறேன். ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பார்க்கிறாராம். ஆமென். இந்த மாதம் உங்களை பார்க்குற மாதம். ஆமென் சொல்லுங்க பிரதர். என் வீட்டுக்காரர் கண்டுக்கவே மாட்டுகிறார் பிரதர். என் தேவைகளை அவர் சந்திக்கவே மாட்டுகிறார் பிரதர். சம்பாதிக்கிறார் எவ்வளோதான், ஆனால் ஒன்றுமே வீட்டுக்கு தேவைக்கே கொடுக்க மாட்டுகிறார் பிரதர் அப்படின்றீங்களா? அவர் ஒரு வேளை கண்டுக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த மாத கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களை கண்டுக்கிறார். ஆமென். அவர் உங்களை பார்க்கிற மாதம். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு 2 இங்கிலீஷ் பதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டாவது வந்து லுக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பார்க்குறாரா. என்ன பண்ணுறாரா சொல்லுங்க சத்தமா. ரெண்டாவது லுக்கு, கவனமா உற்று நோக்கிறாரா. என்ன பண்றாரா? இந்த ஈரே என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, உற்று நோக்கிறாரா. நம்மளை மட்டுமே அதிகமா கவனம் செலுத்தி பார்க்கிற மாதமா. ஆமென். இந்த மாசம் அதிகமா உங்க மேல கவனம் செலுத்துவார். அதிகமா உங்களை பார்த்து உங்க காரியத்தை எல்லாம் சந்திக்கிற மாதம். ஆமென். சத்தம் ஆமென். அடுத்து ஒரு அர்த்தம் சொல்லுது என்னன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாராம். என்னதுங்க? அதாவது விசாரிப்பாராம். எல்லாம் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. இந்த போலீஸ்காரங்க கைதியை கூட்டு போனாங்கலாம் என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க இல்லைங்களா? உண்மை எது, குற்றம் எது அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாசம் ஆண்டவர் என்ன பண்றாரா, ஏகோவா ஈரே தேவனா ஈரே என்கிற வார்த்தைக்கு இன்ஸ்பெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசாரிக்கிற. என்ன குறை இருக்கு என் பிள்ளைகிட்ட, என் பிள்ளைகிட்ட ஏன் என் பிள்ளை அழுவுது, ஏன் என் பிள்ளை சோர்ந்து போயிடுது, ஏன் என் பிள்ளை ரொம்ப பலவீனப்படுது அப்படின்னு நம்ம குறைகளெல்லாம் விசாரிக்கிற மாதமா. ஆமென். ஆமென். அடுத்து ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது என்னன்னா, புரிந்து கொள்ளுகிற மாதமா. அதுங்க ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பார்க்கறது மட்டும் இல்லை, நம்மளை லுக்குடுற, அதாவது நம்மளை கவனிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை உற்று நோக்கிறாராம். அதுக்கப்புறம் நம்மளை விசாரிக்கிறாராம். நம்ம கிட்ட என்ன குறை, என்ன நிறை, என்ன பிரச்சனைன்றது எல்லாத்தையும் இந்த மாதம் டீல் பண்ணி விசாரிக்கிறாராம். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது என்னன்னா, புரிந்து கொள்றாராம். என்ன சொல்லுங்க? சில நேரத்தில் நீங்க ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு பாருங்க. அவ்வளோதான், நம்ம பிரச்சனை வந்துட்டு போகுது, நம்ம நிறைய ஜெபிக்க மாட்டேங்கிறோம். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல, தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. சில நேரத்தில் நீங்கள் இந்த வெயில் நிமித்தமாக நிறைய டயர்டாகி தூங்கிடுவீங்க. எழுந்து ஜெபிக்கலான்னு நினைப்பீங்க, ஜெபிக்க முடியாமல் போயிடும். இதை செய்யலான்னு நினைப்பீங்க, செய்ய முடியாமல் போயிடும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, புரிந்து கொள்கிறாராம். என் பிள்ளை ஏன் இப்படி பண்ணுது, ஏன் என் பிள்ளை இப்படி நடந்துக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளுகிற மாதம். உங்கள் கண்ணீர் ஏன் புரிந்து கொள்ளுகிற மாதம். உங்கள் பிரச்சனை சூழ்நிலை ஏன் என் பிள்ளை இப்படி நடக்குது அப்படின்றது புரிந்து கொள்ளுகிற மாதம். ஆமே. அடுத்த ஒரு அர்த்தம் சொல்லுது, இந்த ஈரேக்கு கன்சிடர் பண்ணுறாராம். என்ன பண்ணுறாருங்களாங்க? கன்சிடர். அதாவது இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னா, அவர் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்து நம்மளை பார்த்து நம்மளை மட்டுமே கவனித்து, இங்கே பாருங்க, பைபிளை பார்க்கறது வேற, இதுக்குள்ள இருக்கிற வசனங்களை நான் பார்த்து படிக்கிறது வேற. நம்மளை பார்க்கிறாராம். அது மாத்திரம் இல்ல, நம்மளை உற்று நோக்கிறாராம். உற்று நோக்கி நம்ம பிரச்சனை என்ன அப்படின்றத விசாரித்து நம்மளை புரிந்து கொண்டு நம்மளை கன்சிடர் பண்ற மாதம் இந்த மாதம். ஆமென். நம்மளுக்கு நன்மை செய்கிற மாதம் இந்த மாதம். அதுக்கு தான் ஏகோவா ஈரே அப்படின்னு அர்த்தம்.